Good morning students. Welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி சாப்டர் 3 வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் நெக்ஸ்ட் டாபிக் பட்ஸ். அந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் பட்ஸ். பட்ஸ்னால் முட்டு சொல்லுவாங்க. அப்போ பட்ஸ் ஆர் த க்ரோயிங் பாயிண்ட்ஸ் surrounded by the productive scale leaves. அதெல்லாம் பட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ், லீவ்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் பட்ஸு தான். ப்ரொடக்டிவ் ஸ்கேல் லீவ்ஸ் த பட் ப்ரைமாடியம் மெச்சூர்ஸ் இன்டு த பட். ப்ரைமாடியம்னா செல்ஸு, அது வந்து மெச்சூர் ஆகி பட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் அ கம்ப்ரஸ்ட் ஆக்சிஸ் இன் விச் த இன்டர்நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட்டட் அண்ட் யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் க்ரௌடட். அது வந்து என்னென்னா இன்டர்நோட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எலாங்கேட்டடாக இருக்காது. ஆனால் யங் லீவ்ஸை வந்து சுற்றி க்ளோஸ் பண்ணி க்ரௌடடாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. when these buds develop ஆகும்போது the internodes elongate and the leaves spread out. internode elongate ஆகி அதுக்கப்புறம் leaves வந்து spread ஆகும் when this bud develop ஆகும்போது. Buds have architecture identical to the original shoot and develop into the lateral branches or may terminate by developing into the flower or inflorescence. பட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும், இல்லைனா டெர்மினேட்டாக அது வந்து என்ன ஆகுனா அதிலிருந்து ஃப்ளார் வந்து ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த ஆர்ஜின் பட்ஸை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டெர்மினல் ஆர் அப்பிக்கல் பட், லேட்ரல் ஆர் ஆக்சிலரி ஆர் ஆக்சில் பட். இது வந்து ஆரிஜின் ஆஃப் பட்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்றதை பொறுத்து பட்ஸை பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன், பட்டோட ஃபங்க்ஷனை பொறுத்து பட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வெஜிடேட்டிவ் பட் அண்ட் ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்டுன்றதை பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெர்மினல் ஆர் அப்பிக்கல் பட்னு பார்க்க போகிறோம். பட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த அப்பெக்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம் அண்ட் த டிப் ஆஃப் த பிரான்ச்சஸ். பட்ஸ் வந்து எங்கன்னா ஸ்டெம்மோட மேல் அந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் பிரான்ச்சஸோட டிப்புலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் பட்ஸ். அந்த மாதிரி இருந்தால் அந்த பட்டை என்ன சொல்கிறாங்க, டெர்மினல் ஆர் அப்பிக்கல் பட். நெக்ஸ்ட் லேட்ரல் ஆர் ஆக்சில் பட்னா பட் அக்கர் இன் த ஆக்சில் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் டெவலப் இன் டு த பிரான்ச் ஆஃப் ஃப்ளவர். ஆக்சில் சைட் வைஸில் வந்து பட் டெவலப் ஆகி அதுலேருந்து பிரான்ச்சஸாக இல்லை ஃப்ளார்ஸ் வந்து டெவலப் ஆகிறத லேட்ரல் பட் ஆர் ஆக்சிலரி பட்டுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்னா தீஸ் பட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் த நோட்ஸா. நோட்லேருந்து இந்த பட்டு ஃபார்ம் ஆகும் பட் அவுட் சைட் த ஆக்சில் ஆஃப் த லீவ்ஸ், வெளிப்பக்கத்தில் அந்த மாதிரி லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இன் சொலானம் அமெரிக்கானம் இந்த மாதிரி பிளான்ஸில். ஆக்சசரி பட்னா அண்ட் எக்ஸ்ட்ரா பட் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆர் above த ஆக்சிலரி பட். என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா பட் டெவலப் ஆகுது, ஒன்று எய்தர் சைடாக இருந்தால் அது கொலட்ரல் பட்னு சொல்கிறோம். அது மேலே அபோவாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க சூப்பர் போஸ் பட் ஆர் சீரியல் பட். இந்த ஆக்சிலரி பட்டில் இந்த மாதிரி எய்தர் சைடாக எக்ஸ்ட்ராவாக பட் ஃபார்ம் ஆகுது, அதுதான் அசசரி பட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் டுராண்டா. நெக்ஸ்ட்டு அட்வன்டீஷியஸ் பட்ஸ்னால் என்ன, பட்ஸ் அதர் பார்ட்ஸ்லேருந்து பட் டெவலப் ஆச்சுன்னா அதை அட்வன்டீஷியஸ் பட்னு சொல்கிறோமா. பட்ஸ் அரைசிங் அட் எனி அதர் பார்ட்ஸ் தென் த ஸ்டெம்மை விட்டு வேறு பார்ட்ஸ்லேருந்து பட் டெவலப் ஆச்சுன்னா அது அட்வன்டீஷியஸ் பட்னு சொல்கிறோம். ரேடிக்கல் பட்ஸ் ஆர் தோஸ் தட் அரைசஸ் ஃப்ரம் த லேட்ரல் ரூட்ஸ் அண்ட் விச் க்ரோ இன் டு த பிளான்ட்லெட்ஸ். ரேடிக்கல் பட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து சைட் வைஸாகவும் என்ன ரூட்ஸ்லேருந்து அது வந்து பட்ஸ் டெவலப் ஆகுது, அதுலேருந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மிலிங்டோனியா, பெர்கரா கோனிகி, அதுக்கப்புறம் காஃபியா அராபிகா, ஏகல் மார்மலஸ். இது வந்து அட்வன்டீஷியஸ் பட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது ரேடிக்கல் பட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபோலியர் பட்ஸ்னால் என்ன, ஃபோலியர் பட்ஸ் ஆர் தோஸ் தட் க்ரோ ஆன் லீவ்ஸ் ஃப்ரம் த வெயின்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸா. என்ன சொல்கிறாங்கன்னா வெயின்ஸ்லேருந்து அந்த பட்டு டெவலப் ஆகி அதுலேருந்து லீவ்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா லீவ்ஸோட மார்ஜின்லேருந்து ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அதுதான் ஃபோலியர் பட். எக்ஸாம்பிள் பெகோனியா, எலிஃபண்ட் ஏர் பிளான்ட், அதுக்கப்புறம் பிரையோஃபைலம், ஸ்ப்ரவுட் லீஃப் பிளான்ட். இது ஃபோலியர் பட்டுக்கு. மொத்தம் 2 பட்டு பார்த்தோம், ரேடிக்கல் அண்ட் ஃபோலியர் பட். நெக்ஸ்ட்டு காலின் பட்னா என்ன, அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் கட் ப்ரூன் எண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த பிரான்ச்சஸ். என்ன சொல்கிறாங்கன்னா பட்ஸ் வந்து டெவலப் ஆகுது கட்டானதுலேருந்து, இல்லைனா ஃப்ரம் பிரான்ச்சஸ்லேருந்து, branches of prune ends அதுலேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதை காலின் பட்ஸ்ன்னு சொல்கிறோம். அட்வன்டீஷியஸ் பட் ஃபங்க்ஷன்ஸ் as propagules which are produced on the stem as a
டியூபரஸ் ஸ்ட்ரக்சர். என்ன சொல்கிறோம், ப்ரொபாகுலஸ்னால் ஸ்மால் பிளான்ட் ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் ப்ரொபாகுலஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், அதுலேருந்து ஒரு டியூபரஸ் ஸ்ட்ரக்சராக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. அந்த ஸ்டெம் அஸ் அ டியூபரஸ் ஸ்ட்ரக்சராக. சரியா, எக்ஸாம்பிள் டிஸ்கோகோரியா அகாவ். இதான் வந்து காலின் பட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அட்வென்டிசியஸ் பட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்தோம், ரேடிக்கல், ஃபோலியார் அண்ட் காலின் பட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பல்பிள்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்பிள்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். பல்பிள்ஸ் ஆர் மாடிஃபைட் அண்ட் என்லார்ஜ் பட் மீன் ஃபார் ப்ரொபகேஷன். பல்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்லார்ஜாக இருக்கும், என்லார்ஜ் பட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபார் ப்ரொபகேஷன் ஸ்ப்ரெட். ஓகேவா. ஸ்பெஷலைஸ்டு பட்னா என்னன்னா இதோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் இன் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கிறது தான் ஸ்பெஷலைஸ்டு பட் அந்த மாதிரி சொல்கிறது. when bulbils detach from the parent plant and fall on the ground. என்ன சொல்கிறாங்கன்னா பல்பிள்ஸ் வந்து பிளான்ட்லேருந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி கிரவுண்டில் ஃபால் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. they germinate into new plant serve as a means of vegetative propagation. அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி அதுலேருந்து நியூ பிளான்ட், இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து. In agave and allium proliferum, floral buds get modified into the bulbils. என்ன சொல்கிறாங்கன்னா floral bud வந்து பல்பிள்ஸாக டெவலப் ஆகுது. ஃப்ளோரல்னால் ஃப்ளவர், அதுலேருந்து பல்பிள்ஸாக மாடிஃபை ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இன் அகாவன் அலியம் ப்ரோலிஃபரமில். இன் லில்லியம் பல்பிஃபரம் அண்ட் டிஸ்கோகோரியா பல்பிஃபெராவில் the bulbils develop in the axil of leaves. பல்பிள்ஸ் எங்கே டெவலப் ஆகுதா, ஆக்சில், லீவ்ஸோட சென்டர், ஆக்சில் ஆஃப் லீவ்ஸில் டெவலப் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சாலிஸ் they develop just above the swollen root. ஸ்வாலன் ரூட்டுக்கு அபோவில் டெவலப் ஆகுது அந்த பல்பிள்ஸ். இதுதான் வந்து பல்பிள்ஸாக, இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். பல்பிள்ஸ்க்கு இன்னும் பேர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். மாடிஃபை பண்ணி ஃபார்ம் ஆகிறத சொல்கிறாங்க. ஒன்று எங்கே வந்து ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று ஃப்ளார்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி சொல்கிறது தான் பல்பிள்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ன்றதை நம்ம சொல்கிறோமா. இந்த ஆக்சாலிஸில் எங்கே ஸ்வாலன் ரூட் ஜஸ்ட் அபோவ்லேருந்து இது டெவலப் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது டெர்மினல், அபிக்கல், அதுக்கப்புறம் வந்து லேட்ரல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்சரி, அசசரி, அட்வென்டிஷியஸ் பல்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம்மில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் பொசஸ் அப்ரைட் அண்ட் வெர்டிகலி க்ரோயிங் எரெக்ட்ஸம். மோஸ்ட்லி ஆஞ்சியோஸ்பம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. தே ஆர் எக்ஸ்கரண்ட், டீகரண்ட், கார்டெக்ஸ் அண்ட் கல்ம். இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. எக்ஸ்கரண்ட்னா என்னென்னா the main axis so continuous growth and lateral branches gradually become shorter towards the apex. It gives a conical appearance to the trees. என்னன்னா மெயின் ஆக்சிஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் லேட்ரல் பிரான்ச்சஸ் எப்படி இருக்குமா, ஷார்ட்டராக போய் அப்படியே உச்சி எப்படி ஷார்ட் கோன் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறதுக்கு, அந்த மரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குமா, கோனிக்கல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்குமா. எக்ஸாம்பிள் பாலியால்தியா லாங்கிஃபோலியா. அதுக்கப்புறம் கேசாரினா. நெக்ஸ்ட்டு டீகரண்ட்னா என்னென்னா த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பிரான்ச்சஸ் மோர் விகரஸ் தன் தட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ். மெயின் ஆக்சிஸை கம்பேர் பண்ணும்போது லேட்ரல் பிரான்ச் வந்து நிறையா இருக்குன்றதை சொல்கிறாங்க. த ட்ரீ ஹேஸ் அ ரவுண்டட் ஆர் ஸ்ப்ரெட்டிங் அப்பியரன்ஸ். ட்ரீ எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, ரவுண்டாக தெரியுன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மேங்கிஃபரா இண்டிகா, அசாடிராக்டா இண்டிகா, டமாரிண்டஸ் இண்டிகஸ், ஏகல் மார்மலஸ். இந்த மாதிரி இதை பிரிச்சிருக்காங்க டீகரண்ட்டை. நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ்னால் என்ன, இட்ஸ் அன் பிரான்ச்சே இருக்காது, ஸ்டவுட்னா ஸ்மாலாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்மாக இருக்கும், மார்க் வித் ஸ்கேர் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். ஃபாலன் லீவ்ஸில் தடுப்பு எப்படி தழும்பு மாதிரி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸ்கேர்ஸ் அந்த லீவ்ஸில். எக்ஸாம்பிள் காக்கஸ் நூக்கிஃபரா, பொராசஸ் ஃப்ளாபெலிஃபார்மிஸ், ஹராக்கா கேட்டிச்சு. இது கார்டெக்ஸ், இதை பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்ம்னா என்னென்னா எரெக்ட் ஸ்டம் வித் டிஸ்டிங்க் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ் கிளாஸ்ப்டு பை த லீவ் ஷீத். எக்ஸாம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் கிராசஸ் இன்க்ளூடிங் த பேம்பு. லீவ் ஷீட் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெம்மில் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து மெயினாக வந்து பேம்போ பிளான்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்த்தது பட்ஸு, அதுக்குரிய ஆரிஜின் ஆஃப் பட்ஸும் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்மும் பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.